ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பாகிஸ் கிச்சன் மோர்மிலகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த கிறிஸ்பியான பக்கோடாக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாலக் ஒரு பஞ்ச் அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர், தேவையான அளவுக்கு காரப்பொடி. நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், அதனால காரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, உப்பு தேவையான அளவு, பெருங்காயம். இப்போது ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பக்கோடாவுக்கு கடலை மாவு அரிசி மாவு போட்டுக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் கீரையை போட்டுடலாம். இப்போது இந்த கீரையோடைய இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் முடிஞ்ச அளவுக்கு மெல்லிஸாக நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா இதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, காரப்பொடி, சோம்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கையை வச்சு பிசைஞ்சு அந்த கீரையும் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணி வெளியில் வர அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். உப்பு போட்டால் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு இது ரெண்டையும் சேர்த்து அந்த மசாலாஸோட மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இப்படி தண்ணி விடுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போது 2 கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். 2வது கப்பு கடலை மாவு சேர்த்தாச்சு. இதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விட்டுறாதீங்க, இந்த கீரை இதோட தண்ணியிலே மிக்ஸ் ஆகிடும். வேணும்னா தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கலாம். தண்ணியே நான் சேர்க்கலை, ஆனால் சூப்பராக ரெடி ஆகிடுது. இப்போ எண்ணெய் சூடு பண்ணி இதை நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. இப்போது இது ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு எடுத்துக்கலாம். இந்த ஏற்கனவே ஒரு பேட்ச் ரெடி பண்ணிட்டேன். இதோட டேஸ்டியான எம்மியான பாலக் பக்கோடா ரெடி ஆயாச்சு. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம். டாட்டா, பை பாய்.